நான் வந்து 20 வருஷமா விளையாட்டு வீரராக இருந்திருக்கேன். 1998 இருந்து 18 வரைக்கும் நான் வந்து விளையாட்டு வீரராக இருந்திருக்கேன். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு கிரவுண்டில் பர்மிஷன் கேட்பேன். எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நல்ல கோச்சஸ் கேட்பேன், இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி இன்டர்நேஷ்னல் அடிச்சு பிடிச்சி எப்படியாவது ஒரு நேஷனல்ஸில் மெடல் வின் பண்ணிட்டு கேஷ் அவார்டு கேட்பேன், இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு வந்து கேஷ் அவார்டு கேட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நான் வந்து இப்போது காமன்வெல்த் அண்ட் ஏஷியன் கேம்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆகியிருக்கேன், எனக்கு ஃபுட்டு அக்காமடேஷன் மட்டுமாச்சும் ப்ரொவைட் பண்ணுங்கள், ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எது கேட்டாலுமே ஒரு விளையாட்டு வீரராக எனக்கு எதுவுமே கிடைச்சதே கிடையாது. ஆனால் நான் வந்து இந்தியாவுக்காக காமன்வெல்த் ஏஷியன் கேம்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லி கூட எனக்கு ரெகக்னைஸ் கிடைச்சது கிடையாது. அப்படி இருந்த காலகட்டத்தில் சரி நம்ம இனிமேல் வந்து நிறைய விளையாட்டு வீரர்களை உருவாக்கும்னு சொல்லிட்டு 17 இருந்து நான் வந்து கோச்சாக வந்து நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். இலவசமாக பயிற்சி கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து சரி கோச் போஸ்டிங் ஆச்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணேன். கோச் போஸ்டிங் இன்னும் வந்து பேராக்கு வந்து அலாட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவுலையும் ஏஷியன் கேம்ஸ் ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கு ஏன் வந்து ஒரு ஒரு பயிற்சியாளர் பதவி தரமாட்டுறாங்க, நம்ம இன்னும் நல்லா பண்ணலாமேன்னு கேட்டப்போ எனக்கு வந்துட்டு அதில் ரொம்ப வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு ஒரு விளையாட்டு வீரராக நான் வந்து சாதிச்சதுலேருந்து ஒரு பயிற்சியாளராக சாதிச்சது வரைக்கும் எனக்கு ஒரு ரெகக்னைஸே கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருந்தேன். அப்போ தான் வந்து ஒரு த்ரீ அத்லெட்டிக்ஸ் போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் வந்து எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கிறச்ச எனக்கு ரெகக்னைஸ் பண்ணி எனக்கு வந்து எக்ஸ்பர்ட் கோச்சா எனக்கு என் வாழ்க்கையை மாற்றிருக்கீங்க. அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான். ஏன்னா எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்காம இருந்த காலகட்டத்தில் எனக்கு ரெகக்னைஸ் கொடுத்து நான் பண்ண அச்சீவ்மெண்ட்டுக்காக என்னை எக்ஸ்பர்ட் கோச்சாக வந்து எனக்கு போஸ்டிங் கொடுத்து இப்போ நிறைய மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை உருவாக்கிட்டு இருக்கேன். நான் வந்து விளையாட்டு வீரராக இருக்கும்போது எதெல்லாம் கேட்டு எனக்கு கிடைக்கலையோ இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. இனி அவங்க எந்த கோரிக்கையை வைப்பாங்கன்னு எனக்கும் தெரியல. அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ ஒர்க் லோடில் விளையாட்டு வீரர்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க.